தனி ஒருவன் மேக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நீங்கள் எழுத விரும்பும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற 99% கேரண்டி கொடுக்க முடியும். அடுத்து என்ன, 1% உள்ளே வந்துருங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். இது வெறும் விளம்பர வார்த்தை அல்ல. வாங்க நம்ம நேரடியாக எங்களுடைய பயிற்சி வகுப்பில் நாங்கள் எந்த மாதிரி கிளாஸஸ் நடத்த போகிறோம் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோச்சிங் ஃபீஸ் மிக 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 குறைந்த கட்டணம். அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணணும் இதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் நான் ஒரு டெமோ தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்துக்கிட்டே வாங்க. கோ டு ஆன்லைன் கிளாஸஸ், ஏஜ். ஒரு உதாரணத்துக்கு இப்போ கணக்கு பாடம் அண்டு ஜிகேன்னு வச்சுக்கோங்களேன். அதே உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நான் சொல்கிறது சரிதானே? ஏன்னா கணக்கை பொறுத்தளவுக்கு எக்ஸ் ஒய்யில் இந்த மாதிரி கேட்பாங்க. அது எப்படி ஷார்ட்கட் ட்ரிக்ஸாக நம்ம கிளாஸஸ் நாங்கள் நடத்த போகிறோம் இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான். அதுக்கப்புறம் ஜிகேவிலையும் ஷார்ட்கட் இருக்குது. முதல்ல கணக்கு பாடத்தை பார்க்கலாம். பட் இதனுடைய இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள். நாங்கள் கம்ப்யூட்டரில் தான் போட்டு காமிக்கிறோம். இதை நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா அதோட அதாவது ஒரு அட்ராக்ஷன் அதை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம், ஃபுல் ஹெச்டியில் கொடுத்துருக்கோம். ஆமாங்க, முக்கியமான விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3-in-1. இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் சொல்லித்தரப்படாத 3-in-1 மெத்தடில் சொல்லித்தர போகிறோம். அது என்ன சார் 3-in-1? பாருங்கள், வீடியோ, நோட்ஸு, டெஸ்ட்டு, இவை மூன்றும் ஒரே இடத்துல இருக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாமா? உதாரணம் ஒரு இதை எடுத்துக்கிறேன், ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா MCQ. பாருங்கள், இதை எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும், டெஸ்ட் இருக்கும், ஸ்டார்ட் நவுன்னா நோட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார்ட் நவை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல லாங்குவேஜெல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். தமிழ், ஹிந்தி, எல்லாமே இருக்குது. கேட்டுங்களா? இப்போ நான் வீடியோ முதல்ல பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்கும் பொழுது எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். The product of AU's age 5 years ago with his age 9 years later 176. AU's present age. A-இன் வயது 5 வருடத்திற்கு முன்பு என்ன மற்றும் 9 வருடத்திற்கு பிறகு. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் காமிச்சிருக்கேன். ஓகே, ஒரு வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்த்த உடனே நம்மளுக்கு நோட்ஸ் தேவைப்படும் இல்லையா? இதுதான் நான் சொல்கிறது 3-in-1. இப்போ நோட்ஸ் என்னங்கிறத பாருங்கள். இப்போ தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்கிறேன். தமிழ் நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோன்னா இதை கிளிக் பண்ணுங்கள், ஸ்டார்ட் நவ். ஸோ இந்த மாதிரி வந்துடும். பார்த்தாலே தெரியுது இது கொஸ்டின், அதற்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் அருமையாக கொடுத்துருக்கோம், அதற்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். அடுத்து நீங்கள் இந்த பக்கம் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். இதை நீங்கள் மொபைலில் பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஓகே, இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் நோட்ஸ் பார்க்குறீங்க. அடுத்து என்ன செய்யணும்? டெஸ்ட் எழுதணும். ஒரு உதாரணம் தான். ஸோ இப்போ டெஸ்ட்டுக்கு வர்றேன். டெஸ்ட்டு இங்கே இருக்குது, கரெக்டுங்களா? ஆமாங்க. இப்போ டெஸ்ட் ஓப்பன் பண்ணல, அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும். எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீன் தான். பார்த்தாலே தெரியுதா? இப்போ கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் தான் உங்களுக்கு இருக்குது. டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில். அதே மாதிரி மொபைலில் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நீங்களே பாருங்கள், தெரியும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலெக்ஷன் நீங்களே செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ தமிழும் தேவைப்படுதுன்னா தமிழ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அல்லது மலையாளம், என்ன லாங்குவேஜ் தேவைப்பட்டால் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று ஆன்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக மார்க்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு காமிக்கும். பாருங்கள், தெரியும். டைம் டேக்கன் 8 செகண்டு, எந்த மார்க்கும் இல்லை. இந்த மாதிரி அதேமாதிரி ரிவ்யூ ஆன்சர் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் டெஸ்ட்டு 3-in-1. போட்டியாளர்களே சற்று சிந்திக்கணும். நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. வீடியோ கிளாஸு, நோட்ஸு, டெஸ்ட்டு, இது மூன்றும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் தேர்வில் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஒரு போட்டித் தேர்வு அல்ல, நீங்கள் எழுதக்கூடிய 2 அல்லது 3 போட்டித் தேர்வில் வெற்றி பெற வைப்பது எங்களால் மிக மிக எளிதாக முடியும். சரி, வாங்க அடுத்து என்னங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போ அடுத்து மேக்ஸுக்கு வந்துட்டேன். கம்ப்ளீட்லி மேக்ஸை எல்லாமே கொடுத்துட்டோம். நீங்கள் லைப்ரரி போக வேண்டிய விஷயம் இல்லை, புக்கு வாங்க வேண்டிய விஷயம் இல்லை, எதுவுமே தேவையே இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொக்கிஷம் மாதிரி எல்லாமே உள்ளே வந்துருச்சு. சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்குங்க.
ஸோ இதுக்கான கோச்சிங் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சிங்கிள் டிஜிட்டில் தான் நாங்கள் கோச்சிங் ஃபீஸ் வச்சுருக்கோம். சஸ்பென்ஸாக இருக்கட்டும், நான் சொல்கிறது சிங்கிள் டிஜிட்டு. ஆனால் அந்த சிங்கிள் டிஜிட் கோச்சிங் ஃபீஸ் வந்து மாறலாம், நாளுக்கு நாள் மாறலாம். இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க, ஒரு டெமோ காமிச்சிருக்கேன். அடுத்து நம்ம வந்து ஜிகேவை பற்றி ஒரு அடுத்த இணைகிறத பார்க்கலாமா? ஜிகேவை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஜிகே இதை விட அருமையாக இருக்கும். ஜிகே ஒரு கடல், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. யாம் இருக்க பயம் ஏன்? காரணம், நான் கல்வி பணியில் கடந்து வந்த பாதை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 7 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் நடைபெற்ற பல போட்டித் தேர்வில் என்னுடைய வீடியோ அடுத்து வந்துகிட்டே இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். இதையெல்லாம் நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். தனி ஒருவனாகிய நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் சாதிக்க விரும்புறதுக்கு ரொம்பவும் எதிர்பார்ப்போடு இருக்கேன். அதனால நீங்கள் என்னுடைய திறமையை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீர். அடுத்து வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜிகே பொறுத்தளவுக்கு கடல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாங்க. இதில் பாருங்கள், ஷார்ட்கட்னு கொடுத்துருப்பேன். அதாவது ஜிகே பொறுத்தளவுக்கு எல்லா யூனிட்ஸுக்கும் நம்ம ஷார்ட்கட் கொடுக்க முடியாது. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான ஜிகே இருக்கும். ஆனால் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஆமாங்க. இப்போ நாங்கள் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதை என்னங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவின் கொம்பு என அழைக்கப்படுவது சோமாலியா. ஆப்பிரிக்காவில் கொம்புகள் உடைய காளைகள் உணவை உண்ண விருப்பமில்லாமல் சோம்பலாக காட்சியளிக்கிறது. சோம்பலாக. சோமாலியா. சிட்டி ஆஃப் சைக்கிள்ஸ், சைக்கிள் நகரம் என்று அழைக்கப்படுவது பெய்ஜிங். சைக்கிளில் உட்கார்ந்து ஓட்டுவதற்கு ஒரு பெஞ்சு தேவைப்படுகிறது. பெஞ்ச், பெய்ஜிங். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இது மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்போம். அந்த ட்ரைனிங்கை நல்லா பயன்படுத்திக்கிங்க. அந்த உச்சரிப்பு இருக்கும், அந்த ஜிகேவோட சென்டென்ஸோட உச்சரிப்பு இருக்கும். அந்த உச்சரிப்புக்கும் நம்ம லாஜிக்கே யோசிக்கணும். இதுக்கு என்ன சம்பந்தம், எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, அதை வந்து நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுப்போம். அந்த வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிகேவில் 100க்கு 99% மார்க்கு மிக எளிதாக வாங்க முடியுங்க. ஆமாம், அதுவும் காலையில் வந்து நீங்கள் வந்து ஜிகே கிரியேட் பண்ணி பாருங்கள். நான் சொல்லித்தர்றேன் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம அதை கிரியேட் பண்ணணும். இதை பற்றி நான் என்னுடைய வீடியோ பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்டு வந்துடும். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எப்படி சப்போர்ட்னா, உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவேன். நோட்ஸ் கீழே வந்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நானே கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். அதுவே நீங்கள் படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். நிச்சயமாக நீங்கள் வந்து 10,000 கேள்வி படித்தாலும் 20,000 கேள்வி படித்தாலும் கூட எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். காரணம் வந்து அந்த ட்ரிக்ஸு வந்து உங்கள் மனசில் வந்து லாக் ஆயிரும். ஆமாங்க, அது எப்பயுமே உங்கள் மனதை விட்டு நீங்காது. இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க, இந்த மாதிரி ஜிகே வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, இப்போ ஜிகே பார்க்குறீங்க அப்படின்னா நோட்ஸ் இருக்கும் இல்லையா? 3-in-1 மாதிரி நோட்ஸ் இருக்கும். பாருங்கள், அதாவது நோட்ஸ் இருக்கும், டெஸ்ட் பேப்பர் இருக்கும். பாருங்களேன், எல்லாமே பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். அதுதான் நாங்கள் சொல்லக்கூடியது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பாருங்கள். இதை விட நீங்கள் மொபைலில் பாருங்கள், ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எதையுமே நாங்கள் ரொம்ப ஷார்ப்பாக திங்க் பண்ணுவோம். உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு அவுட்புட், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கே நாங்கள் இந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப யோசிக்கிறோம்னா, எக்ஸாமை கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் இந்தளவுக்கு நாங்கள் பக்காவாக பிளான் பண்ணியிருப்போம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், தெரியும். சரிங்களா? இதை பாருங்கள், இதுதான் நோட்ஸ். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லெட்டர் ஃபாண்ட் பெருசாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி லாங்குவேஜ் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ மலையாளம், ஹிந்தி எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி தமிழில் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நோட்ஸை படித்த உடனே டெஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே பாருங்கள், ஆன்லைன் டெஸ்டிங்கே இருக்குது. அவ்வளோதான். பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க. ரொம்ப எல்லாமே A to Z எல்லாமே இம்மீடியட்லி நீ அப்பப்போ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். எதுவுமே நம்ம கைவசமாக இருந்தால் தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இல்லாட்டி ஒன்றுனா தேடிட்டு இருக்கணும். எப்படி தெரியுமா? நோட்ஸ் ஒரு பக்கம் கொடுப்பாங்க, டெஸ்ட்டு ஒரு பக்கம் கொடுப்பாங்க, வீடியோ ஒரு பக்கம் இருக்கும். இந்த 3 ஒன்றா கொடுக்கறது நிச்சயம் முடியாது. நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள், யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாரும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு 2 வருஷமும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இதை நான் தான் உருவாக்கியிருக்கேன். பாருங்கள், A to Z நான் ஒரு ஆள் தான் உருவாக்கியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. காரணம் வந்து நான் வந்து 7 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் நடைபெற்ற பல போட்டித் தேர்வில். அடுத்து பாருங்கள், இப்போ லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு தமிழ். இங்கே பாருங்களேன். ஸோ இதுதான். ஸோ ரொம்ப 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 திங்க் பண்ணி நான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள்,
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும். அதனால தான் வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் லாங்குவேஜ் தமிழில் கொடுத்துருக்கோம். எல்லா லாங்குவேஜும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. பாருங்கள், டெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு 100 மார்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, பார்த்துக்குங்க. இதை வந்து ஒரு உதாரணம் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்களோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் கூட நான் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா, பாருங்கள், இது வந்து ஜிகேவோட ஸ்டாட்டிக் நான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளவு யூனிட்ஸ் உள்ளே கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லுக் இருக்கணும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், பார்த்த உடனே மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் படிப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப நான் யோசனை பண்ணி தான் அந்த ஒர்க்கை நான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, நல்லா பயன்படுத்திக்கங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஜிகே மேக்ஸு, அதை பார்த்தீங்கன்னா இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு விலையை கொடுக்குறோம், ரொம்ப குறைந்தபட்ச விலை, சிங்கிள் டிஜிட்டில். ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து எப்போ வேணாலும் மாறலாம். பாருங்கள் என்ன ப்ரைஸுங்கிறத பாருங்கள். கணக்கு பாடம் 9 ரூபாய் கொடுக்குறோம். ஆச்சரியமாக இருக்கா? 9 ரூபாய் கொடுக்குறோம். பட் டூரேஷன் கம்மி தான். அது ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஹவர்ஸ் பேசிக்கில் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு நாங்கள் வந்து இதில் எப்படி சொல்கிறோம்னா ஹவர்ஸ் பேசிக்கில் கொடுக்குறோம், மந்த்லி பேசிக்கில் கொடுக்குறோம், இயர்லி பேசிக்கில் கொடுக்குறோம். இந்த 3 ஆப்ஷனில் கொடுக்குறோம். அதே மாதிரி ஜிகே கொடுத்துருக்கோம். ஜிகே 9 ரூபாய் கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறுபடும், மறந்துடாதீங்க. ஸோ ஓப்பனிங் அதனால தான் நான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க. நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், 99% நான் கேரண்டி கொடுக்க முடியும். அந்த 1% நீங்கள் தான் உள்ளே வந்துடணும். அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் கூட எக்ஸாமை கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். கணக்கு பாடம், அதே மாதிரி ஜிகே, ரீசனிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஐ, இங்கிலீஷு, கரண்ட் நியூஸு, என்சிஆர்டி புக்கு வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்குங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமி, பாலிட்டி எல்லாமே A to Z. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60க்கும் மேற்பட்ட போட்டித் தேர்வுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். சரிங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு, நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க. அதுதான் என்னுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கு பாருங்கள், 2max.com. நீங்கள் போய் நீங்கள் ஒரு மாடல் பாருங்கள். நிச்சயமாக இதில் வந்து நீங்கள் ஒரு ட்ரையல் பாருங்கள், தெரியும். அந்த ஜிகே அண்டு அரித்மெட்டிக் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் உள்ளே வந்துடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். டைம் டேபிள் போட்டு கொடுக்குறேன். பக்காவாக மாஸ்டர் ஆஃப் பிளானிங் ரொம்பவும் அற்புதமாக வச்சுருக்கீங்க. காலையில் என்ன படிக்கணும், மதியம் என்ன படிக்கணும், ஈவினிங் என்ன படிக்கணும், டெஸ்ட்டும் சரி, நோட்ஸும் சரி, வீடியோவும் சரி. அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா, நீங்கள் வந்து அதாவது ஃபுல் டெடிக்கேட்டடாக நீங்கள் இருந்தால் தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிங்க. அதை தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு தான் இந்த ஒர்க்கு நான் வந்து உங்களுக்கு நான் ப்ரெசன்டேஷனாக பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து இப்போ கொடுக்குறோம். சரிங்களா, ஆனால் வந்து எந்த நேரத்துலையும் மாறலாம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆமாங்க, மீண்டும் சந்திப்போம் தனி ஒருவன் மேக்ஸ் என்ற பயிற்சி வகுப்பில். நன்றி, வணக்கம்.